Hey guys, welcome back to our channel. I really hope நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோட வில்லேஜ்க்கு ஒரு அவசர வேலையாக வந்தேன். அப்படியே உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் காட்டலாம்னு நினச்சேன். நான் இன்ஸ்டாகிராமில் போல் கூட போட்டிருந்தேன். எல்லாருமே வில்லேஜ் vlog அண்ட் வில்லேஜ் ஹவுஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு வில்லேஜில் பிடிச்சது குடிசை வீடு தான். இப்போ குடிசை வீடு நிறைய மாறி நிறைய கல் வீடுலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான குடிசை வீடு எங்கள் பின்னி வீடு தான். பின்னினா எங்கள் சித்தி வீடு. நான் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். அவங்களோட வீடு அண்ட் எங்கள் பின்னி எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க சுற்றி, அதையும் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. குடிசை வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம குனிஞ்சு தான் போகணும். இதுதான் எங்கள் பாட்டி. இப்போ நம்ம குனிஞ்சு போகலாம். மணியோ இதுதான் கைஸ் என்ட்ரன்ஸ். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷெல்ஃப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் கிச்சன் ஓல்டு டைப்பில் இருக்கிற கிச்சன் இல்லை, நார்மலான நம்ம ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மண்ணில் வச்சுருந்தாங்க. பட் ரொம்ப உங்களுக்கு கண்ணு எரியும், அதில் புகைச்சல் தாங்க முடியாது. அதனால் எங்கள் பின்னி நார்மலான இருக்கிற கேஸ் ஸ்டவ்வை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு ரூம் இருக்குது கைஸ். இது சாமி ரூமாக வச்சுருக்காங்க. அண்ட் கொஞ்சம் ஸ்டோர் ரூமும் வச்சுருக்காங்க, பீரோ. அண்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாபில் அழகாக சாமி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வில்லேஜ்லலாம் ஒரு சின்ன சின்ன இடத்துல எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளேயே ஒரு மரம் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் பின்னி என்ன பண்ணாங்கன்னா, மரத்தை வெட்டக்கூடாதுன்றதுனால வீடு கட்டுறப்பவே இதை ஒதுக்கிட்டு அப்படியே கூரை வீடில் கொஞ்சம் ஹோல்ஸ் விட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ உள்ளே இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே ஒரு மரம் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி நைஸ். நான் இப்போ இங்கே நின்றுட்டுருக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல போட்டிருக்காங்க. இதுதான் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ ஊரை விட்டு தள்ளி வீடு வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயக்காடு இங்கேயே இருக்குது. இங்கேயே வீடு இருந்தால் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த வேர்க்கடலாம் பார்த்துட்டு அண்ட் சுற்றி வயக்காட்டு அண்ட் ஆடெல்லாம் மேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்குனா கூடவே இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம அங்கே போய் தென்னை மரம்லாம் பார்க்கலாம் வாங்க. எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா, இந்த தொட்டியில் இருக்கேன். பக்கத்தில் பெரிய கிணறு இருக்குது. அண்டு கிணத்து எட்டி பார்த்தா உண்டுலாம் போல் இருக்குது. இங்கேருந்து தான் எங்கள் பின்னி அவ்வளோ தூரம் தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. நினச்சி பாருங்கள், நம்மலாம் எவ்வளோ பிளெஸ்டுன்னு. ஒரு கிராமத்தில் தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனோம். நம்மலாம் பைப்பை திறந்தாலே தண்ணி வருது. எப்போ வேணாலும் கரண்ட் இருக்குது. இங்கெல்லாம் எப்போ கரண்ட்டு போகும், எப்போ தண்ணி இல்லாமல் போகும்னே தெரியாது. ஆக்சுவலி 5 o'clock 5:30 போல் தண்ணி விடுவாங்க கார்ப்பரேஷனில் காலையில். அந்த நான் சொன்னேன் இல்லையா ஊருக்குள்ளலாம், அப்போ பிடிக்கலன்னா அவங்களுக்கு தண்ணியே இருக்காது. ஸோ இங்கெல்லாம் வரப்போ ஐ ஃபீல் வெரி கிரவுண்டட். நமக்கு எவ்வளோ நிறைய விஷயங்கள் வி ஆர்
நாட் ஃபீலிங் கிரேட்ஃபுல் அப்படின்னு தான் நான் சொல்லணும். நமக்கு எவ்வளோ வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணுன்றது வந்து இந்த மாதிரி வில்லேஜ்க்கு வர்றப்போ வந்து எனக்கு ரொம்பவே வந்து அதை ஞாபகப்படுத்தும். தண்ணியாக இருக்கட்டும் அண்ட் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் அண்ட் இந்த இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்களோட பணத்தை வந்து முதலீடு போட்டு இவ்வளோ வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்குலாம் வந்து பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவங்களாம் விவசாயம் பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு வந்து அரிசி அந்த வேர்க்கடலைலேருந்து எல்லாமே காய்கறிலேருந்து எல்லாமே கிடைக்குது. இதெல்லாம் நேரில் வந்து பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டம் எவ்வளோ. வந்து ஒரு தண்ணி பாய்ச்சிறது, ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறதுலாம் வந்து சும்மா கிடையாது. ஆக்சுவலாக நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க சரியாக படிக்கலைன்னா ஊருக்கெலாம் போய் ஆடு மாடு தான் மேய்க்கணுன்ட்டு. ஆக்சுவலாக ஆடு மாடு மேய்க்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயன்றது வந்து எனக்கு இது நேரில் பார்த்து அவங்க கூடவே போகிறப்ப தான் எனக்கே தெரிஞ்சுது அந்தளவுக்கு வந்து ஒரு கஷ்டமான டாஸ்க்கு. இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் நான் வந்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டேங்க. ஸோ நம்ம இப்போ கிணறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க தான் எங்கள் பின்னி இந்த வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க. பின்னி ஹாய் சொல்லுங்க. இவர் தான் எங்கள் மாமா. மாமாக்கெல்லாம் மாமா. வீடியோவை வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி ஃபோட்டோவில் நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. அடுத்த ஒரு முறுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஹே கைஸ், நான் இப்போ இருக்கிறது வந்து நம்ம கூரை வீடு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து கல் வீடு. ஸோ இங்கே வந்து திண்ணை வச்சு தான் வந்து வீடு யூஸ்வலி கட்டுவாங்க. நான் உட்காந்துருக்கிறது வந்து திண்ணையில் தான். இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து திண்ணை தான் யூஸ் பண்ணுவாங்க, சாப்பிட்றதா இருக்கட்டும். அண்டு வர கெஸ்டெல்லாம் இங்கே உட்காந்துப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வர வேண்டிய வேலையே இல்லை. 95% வந்து திண்ணையிலே முடிஞ்சிடும். இது வந்து என்னோட ஃபேவரட்டான கயிறு கட்டல். இப்போ லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. பட் இதில் படுத்துட்டு அப்படியே ஸ்டார் கேசிங் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது வந்து அந்த பக்கமாக மொட்டை மாடிக்கு போகிற வழி. ஸோ இதுதான் திண்ணை. கொஞ்சம் பாய் இருக்குது தூங்கிறதுக்கு. அண்டு ஹேண்ட் வாஷ் வச்சுருக்காங்க வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து கை கழுவுறதுக்கு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் நான் பார்க்கலாம். ஸோ 2 பெட் இருக்குது. அது எங்கள் அத்தை. ஹாய் சொல்லுங்க அத்தை. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸோ எல்லா வீட்லேயும் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அரிசி பருப்பெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்படியே போனால் கிச்சன். இங்கே வந்து கிச்சனும் ரொம்ப சிம்பிளான ஒரு கிச்சன் தான். எல்லாருமே இப்போ ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், ப்ரிட்டி மச் யூஷுவல் ஸ்டஃப். நிறைய தண்ணி குடம். இதுதான் ஹாலு. என்னோடய பேக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அது சாமி ரூமு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அண்ணன் கூட அண்டு டேக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சென்னையில் இருக்கிற 2 அடி 3 அடி கிச்சனுக்கு வந்து சுத்தமாக பற்றவே பற்றாது. இப்படியே போனால் வந்து தோட்டம். யூஸ்வலாக சென்னையில் இருக்கிற மாதிரி வந்து பாக்ஸ் மாதிரி வீடு கட்டிட்டு முன்னாடி ஒரு கேட்டு வச்சு கட்ட மாட்டாங்க. இங்கே முன்னாடி ஒரு 6 அடி பின்னாடி ஒரு 6 அடி விடுவாங்க. ஸோ முன்னாடி வந்து திண்ணையில் உட்கார்றதுக்கும் பின்னாடி வந்து இந்த மாதிரி புழங்கிறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் பேக்கு. முருங்கை மரம். அது வந்து சமைக்கிறதுக்கு வந்து விறகு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி, வேப்ப மரம்.
இப்படியே பின்னாடி வந்து அந்த மாதிரி ட்ரம்மில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிப்பாங்க தண்ணிக்கு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஸோ எல்லா வில்லேஜ் ஹவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா பின்னாடி தான் வந்து பாத்ரூம் கட்டுவாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் அண்டு தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு தொட்டி மாதிரி கட்டிடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. நம்ம வில்லேஜ்லலாம் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டா. அண்டு பைப் வெளியில் வந்துடும். ஸோ 2 சைடுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம குடிசை வீடு அண்ட் கல் வீடு எப்படி இருக்கும் கிராமத்துலன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் எங்கள் வில்லேஜில் வந்து ப்ரிட்டி மச் 2 வீடும் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 வீட்லேயும் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் என்னன்றதும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் வெரி வெரி சாரி, நான் வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியல. ஏன்னா சுற்றி வந்து ஆளுங்க இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்னால் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக இருங்கன்னு சொல்ல முடியல. பிகாஸ் திஸ் இஸ் த யூனிவர்சல் யூடியூபர் ப்ராப்ளம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருக்குன்றதே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி. பாய் கைஸ். இந்த வேர்க்கடலை செடி தான். செடியாக வேர்க்கடலை விவசாயம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து எங்கள் பின்னி வந்து வேர்க்கடலை போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன்.